யாராவது லைவில் இருக்கீங்களா? நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? ஆடியோ கேட்குதா? ஆடியோ கேட்குதுன்னா எஸ் கமெண்ட் போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் தினேஷ் ஆடியோ நல்லா கேட்குதா? ஆடியோ நல்லா கேட்குதுன்னா ஒரு எஸ் போடுங்களேன். கோகுல் பிரதர் ஹாய். சபரிகாந்தன் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஓகேவா? ஓகே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து ஃபேஸ்புக் லைவ் வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். திரௌபதி 2 நம்ம எதிர்பார்க்காம பொங்கல் வெளியிட வந்து நின்று இருக்கு படம். நாம் நினச்சி கூட பார்க்கல. நான் இந்த மாதம் 23ஆம் தேதி படத்தை வெளியிடலான்னு நினச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திடீர்னு ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு அதில் இந்த சென்சார் ப்ராப்ளம் ஏற்பட்டதால் அவங்க வந்து மேபி 23 இல்லைனா 30ஆம் தேதியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டில் கேஸ் எப்போ முடிஞ்சாலும் அவங்க திரையரங்கு வர தயாராக இருக்காங்கன்றதால அவங்க அங்கே வந்தாங்கன்னா நம்மளால் அப்போ ரிலீஸ் பண்ண முடியாது 23. அப்புறம் ஃபெப்ரவரியிலும் நல்ல டேட் எதுவும் இல்லைன்றதால நம்ம பொங்கல் ரிலீஸ்னு நம்ம முன்னாடி வந்திருக்கோம். ஸோ ட்ரெய்லருமே வந்து நாங்கள் ஆக்சுவலாக 16 இல்லை 17 தான் ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருந்தோம். பொங்கல் லீவ் முடிஞ்சோடனே இப்போ டக்குன்னு ட்ரெய்லரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலில் நம்ம தமிழ் பண்டிகை, நம்ம பண்டிகை. எப்போவும் எல்லா வருஷம் கிராமத்தில் இருப்பேன். இந்த வருஷம் உங்கள் கூட படம் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறப்பவே அது வந்து இத்தனை வருஷம் நான் வந்து சினிமாவில் இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட என்னோடய சினிமாவில் வந்து இது 2016 உள்ளே வந்தேன். இது 15வது வருஷம் எனக்கு சினிமாவில், 10வது வருஷம் சினிமாவில். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் நான் கமிட் ஆகி படம் பண்ணாமல் இருந்தேன். 2016 நமக்கு திரௌபதி, 2011 நான் கமிட் ஆனது. ஸோ எல்லாம் சேர்த்திங்கன்னா 15 வருஷம் எனக்கு சினிமாவில் போயிடுச்சு. ஸோ முதல் ஃபெஸ்டிவல் படம் எனக்கு வந்து திரௌபதி. ஸோ திரௌபதி பொங்கலாக இது அமைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நான் பழையவனாரப்பேட்டை படத்தில் தோற்றதுக்கப்புறம் திரௌபதியில் வந்து எனக்கு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இன்றைக்கி திரௌபதி 2 வந்து ஒரு பேன் இண்டியா படமாக 5 மொழியில் தயாராகி, அது ஆக்சுவலாக 23 நம்ம 5 மொழியில் வரதாக தான் இருந்தது. அது இப்போ வரதெல்லாம் தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ 23 இல்லை 30 ஜனநாயகன் எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு அந்த படத்தை தெலுங்குலேயும் ஹிந்திலையும் கன்னடாவிலையும் மலையாளத்திலையும் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் நீங்கள் தரப்போகிற வெற்றி வந்து இப்போ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ட்ரெய்லர் வரப்போகுது. இதுலேயுமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. போன பாட்டு வந்து நமக்கு யூடியூப்பில் வந்து வியூஸ் போகல. அது காரணம் வந்து அந்த யூடியூப்பில் டிராஃபிக்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்றா ட்ரெய்லர் வந்து நம்ம வந்து அவங்க கூகுள் ஆட்ஸ்ன்னு இருக்குது, ஆட் போட்டு நம்ம வந்து வியூஸ் கொண்டு வரலாம். இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணதில்லை. ஸோ அவங்க வந்து பெரிய படன்றதால அவங்க பட்ஜெட் பெருசு. ஸோ கூகுள் ஆட்ஸ் போட்டு அவங்க நிறைய, அது ஆர்கானிக் தான், அது இன்ஆர்கானிக் சொல்ல முடியாது. காசு இருக்கவங்க பூஸ்ட் பண்ணி, நம்ம ஃபேஸ்புக்கில் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ பூஸ்ட் பண்ணி வியூஸ் கொண்டு வந்ததால் அது யூடியூப் டிராஃபிக்கில் இருக்குது. அதனால் போன பாட்டு நமக்கு வந்து பெருசாக ரீச் ஆகல. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது, ட்ரெய்லரை காட்டாது. ஸோ அதுக்காக தான் நான் லைவை வந்தேன். முக்கியமாக உங்கள் சப்போர்ட் தான் அந்த ட்ரெய்லரில் ஒரு பெரிய வியூஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 1 மில்லியனாவது மினிமமாக வந்தால் தான், அவ்வளோ பேர் பார்த்தா தான் நமக்கு வந்து படத்துக்குள்ளே இருக்க கண்டென்ட் என்னென்னு மக்கள்கிட்ட போய் சேரும், ஒரு விவாதமாக மாறும். ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் ட்ரெய்லரை பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களை, சொந்தக்காரங்களை பார்க்க சொல்லணும். அவங்கள வாட்ஸ்அப்பில் வந்து ட்ரெய்லரில் ஒரு லிங்க்கை பகிர்ந்துக்கணும். ட்ரெய்லரை டவுன்லோட் பண்ணி எங்கேயும் போடாதீங்க. அது வந்து காப்பிரைட் ஆகி உங்கள் ஃபேஸ்புக்குக்கே ப்ராப்ளம் வரும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க எல்லோரும். என்னாலே போட முடியாது ட்ரெய்லரை வந்து. ஸோ ட்ரெய்லரோட லிங்க்கை எப்படியாவது திரௌபதி 2 அப்படின்னு போட்டு தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான வரலாறு பேசியிருக்கேன். விவாதங்கள் நிச்சயமாக உருவாகும். பட் நம்ம எல்லாத்துக்கும் ஆதாரப்பூர்வமாக தான் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லவும் போகிறோம். நிறைய கேள்விகள் நம்மளை நோக்கி வரும். நிறைய விவாதங்கள் பேச தான் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 6 மணிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடும். ரொம்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன், யூடியூப் டிராஃபிக்கில் இருக்குது. இந்த டைமில் நான் எதிர்பார்க்கல நம்ம வந்து பொங்கலுக்கு வெளியாகும். அதனால் ரொம்ப இம்மிடியட்டாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல். அதுவும் செகண்ட் சாட்டர்டே இந்த மாதிரி சூழலில் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும். திங்கக்கிழமை ப்ரெஸ்ஸை சந்திச்சு ஆகணும்.
செவ்வாய் புதனில் வந்து நம்ம படத்தை வந்து நான் கொண்டு போகிறதுக்கு வேலை பார்த்தாங்கன்னா அப்போ தான் வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு பொங்கல் அன்றைக்கி தை 1 அன்றைக்கி நம்ம வந்து தேட்டரில் படத்தை பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். கர்நாடகா மாநிலம் வந்து சுப்பிரமணிய சார், ஹாய். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நிச்சயமாக சரியான தருணம் பயன்படுத்தி கொண்டோம், வாழ்த்துக்கள். ஆமாங்கண்ணே, கரெக்டான நமக்கு நினைக்கல. இது நம்ம வேண்டுற இறைவன் யாருக்கும் என்னை பற்றி நிறைய அவதூறுகள் இருந்தால் நான் யாருக்கும் தீங்கு நினைச்சதில்லை, யாரையும் எங்கேயும் கெடுத்ததில்லை, யாரையோட வாழ்க்கையும் அப்படி கெட்டு போகணும்னு நினச்சதில்லை. கடவுள் வந்து இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ கடவுளுக்கும் என் கூட இருந்து நீங்கள் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணுற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோடய தயாரிப்பாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை வந்து என்னையும் ரிச்சர்ட் சாரையும் நம்பி அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது, அவருக்கு தான் இது போய் சேரும். உங்கள் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தெரியும், நீங்கள் பார்த்த எந்த மோஞ்சியோட படத்தில் இந்த படத்தோட சாயல் இருக்காது. அதோட கலர் வேறு, இதோட குவாலிட்டி, இதோட கலர், இதோட பட்ஜெட்டே வேறு. இது ரொம்ப பெருசாக இருக்கும். பாருங்கள், யாருக்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க, விவாதம் பண்ணாதீங்க, கொண்டாடுங்க. இது கொண்டாட்டத்துக்கான நேரம். நம்மளை கொண்டாட்டத்துக்கான ஒரு பண்டிகையாக மாறுது. திரௌபதி பொங்கல்னு சாதாரண வார்த்தை இல்லை அந்த வார்த்தை. ஸோ கொண்டாடுங்க. கேள்வி பார்ப்போம். எல்லோரும் வாழ்த்துக்கள் தான் சொல்கிறீங்க, கேள்வி எதுவும் கண்ணில் பட மாட்டேங்குது. ஆமாம், லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ண சொல்லுங்கள் அண்ணா. கீர்த்தனா அதை தான்மா நானும் சொல்கிறேன். எல்லோரும் அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் வர அந்த திரௌபதி 2ன்ற லிங்க் கரெக்டாக 6 மணிக்கு நான் வந்து 5:50க்கே ஸ்ட்ரீமிங் போட்டுறேன். அந்த ப்ரீமியரில் வந்துடும். போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் அதில் சொல்லுங்கள். அதில் லைக் இருக்கும், அந்த லைக் பட்டனை தொடுங்க. இது எல்லாமே படத்தோட வியாபாரத்துக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக அமையும். ஒரு படத்தோட உண்மையான ஆர்கானிக் வியூஸ்ன்றது மற்றவங்க எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், நம்பர் வரதுக்காக 10 மில்லியன் 15 மில்லியன் 20 மில்லியன். உண்மையிலேயே ஒரு ட்ரெய்லர் எவ்வளோ பார்க்குறாங்கன்னு இந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து ஒரு படத்தோட வியாபாரத்துக்கு, ஒரு படத்தோட ஓப்பனிங்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ திரௌபதிக்கு அடுத்து உங்கள் படைப்பு என்னவாக இருக்கும் அண்ணா? திரௌபதிக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய படைப்பு தான் பண்ண போகிறேன் சொல்லி ஆல்ரெடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். கடலுக்கு அடியில் ஒரு 1/2 மணி நேரம் படம் இருக்கும். அது அவ்வளோ பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு திரௌபதி 2 ஆட்டத்தை மட்டும் இப்போ கவனிப்போம். ஹவ் ஆர் யூ? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, ரொம்ப சூப்பராக இருக்கேன். திரௌபதி தாயின் ஆட்டம், மாமா அந்த அம்மாவோட ஆட்டம் தான். அவங்க இல்லைனா நமக்கு திரௌபதி 1ல் கிடைச்ச சென்சேஷன், அதுக்கு அடுத்த 2 படத்தில் அவ்வளோ பெரிய சென்சேஷன்னாலும் இது பயங்கர சென்சேஷன் ஆகிருக்கு. அந்த தாயோட அருள் தான் நமக்கு வந்து பூரணமாக ஒர்க் ஆகிருக்கு. நன்றி. சிங்கப்பூர்லேருந்து வாழ்த்துக்கலாம். அப்ராட் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அர்ஜென்ட்டாக படம் வரதில்ல. சிங்கப்பூர் மலேசியா மட்டும் இப்போதைக்கு சென்சார் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூர் அனுப்பியிருக்கோம், இன்னும் சென்சார் அப்ரூவல் ஆகணும். சிங்கப்பூர் ஒரு நாள் டிலேவாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். மலேசியா இன்னும் என்ன தகவல் தெரியல. நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். இன்றைக்கி ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ஒரு நாள் ட்ரெய்லரை கொண்டாடிட்டா திங்கக்கிழமையிலேருந்து நான் உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்கிறேன், தேட்டரு அதை பற்றிலாம். பிருந்தாவன் பிரபுண்ண நன்றி பிரபுண்ண நன்றி. நீங்கள் ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே வழி நடத்துகிற சந்தோஷம். நாயக நண்பண்ண வணக்கம். கீழ்ச்சிவிரி என் தம்பி வந்திருக்கான். வணக்கம். இதை வந்து மறுபடியும் அதான் சொல்கிறேன், இந்த ட்ரெய்லரை கொண்டு போய் லிங்க்கை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் மூலயமா பகிர்ந்துக்கோங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம லிங்க் போட முடியாது, பட் ஆனால் ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த நம்ம கொடுக்குற போஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுங்க. ட்விட்டரில் நம்ம லிங்க் போடலாம், ட்விட்டரில் லிங்க் போடுங்க. திரௌபதி ட்ரெய்லர்னு ஒரு ஹேஷ்டேக் வரும், அந்த ஹேஷ்டேகை பயன்படுத்துங்க. அதுவும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாக ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக அமையும். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் பதில் சொல்கிறேன், ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜி, ஆல் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் கோனா பி கிரேட் சக்ஸஸ். உண்மைதாங்க, இந்த படம் வந்து நிஜமாலே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறேன் அதை பற்றி. அவ்வளோ உழைப்பு இந்த படம், சாதாரண உழைப்பு இல்லை. ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ உழைப்பு இதில் போட்டிருக்கோம் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். 6 மணிக்கு ட்ரெய்லரை பாருங்கள், கொண்டாடுங்க. நிச்சயமாக அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. யாருக்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க, யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஏன்னா இது நடந்த வரலாறை சொல்லியிருக்கோம். அதில் வந்து சில உண்மைகள் அடங்கியிருக்கு. ஸோ நம்ம கொண்டாடுற வழியை மட்டும் பார்ப்போம்.
படத்தில் இருக்கிற நிறைய கொண்டாடுற விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் கொண்டாடுவோம். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். திரும்ப நாளைக்கு லைவ் வந்து நான் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு உங்கள் கூட பேசுகிறேன். தேங்க்யூ.